இப்போ வர்ற வியாழக்கிழமை 11ஆம் தேதி திருவோணம் விரதம். திருவோண நட்சத்திரத்துக்கு பெருமாள் பண்ணுற பிரசாதம் பண்ண போகிறோம். பயத்தம்பருப்பு வச்சு என்ன பண்ண போகிறோம்? என்ன அளவுனா பயத்தம்பருப்பு ஒரு கப்பு, அதே கப்பு வந்து வெல்லமும் சர்க்கரையும், 2 கப்பு பால், கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய். இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இது பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, நல்லா கலைஞ்சிடுறேன், அலமிக்கணும். நல்லா அலமின்ட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு வறுத்துப்பேன். ஓகே, சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு இது ஜலம் இல்லாமல் வடிச்சுக்கணும். ஜலம் வேண்டாம், ஜலம் எல்லாம் போட்டுன்ட்டு லேசாக வறுத்துட்டுறணும். வறுத்துட்டு அப்புறம் பால் விடணும். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சம் அந்த எல்லாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் பார்த்துன்ட்டு இப்படி லேசாக வறுத்துனதுக்கப்புறம் இந்த பாலை விட்டுட்டு கரெக்டாக 1க்கு 2 தான் விடணும், இல்லை 2.5. அது பார்த்துக்கணும். அதாவது ரொம்ப குழசலாகிடும், ரொம்ப இதாகக்கூடாது, ஜலமாக இருக்கக்கூடாது. அது கரெக்டாக அந்த இப்படி பூ போல் மலர்ந்துருக்குன்னு சொல்லுவாள், வெந்தது வந்து பூ போல் இருக்குன்னுவா, அந்த மாதிரி வந்து வேக வைக்கணும். அது இந்த திருவோண விரதம் இருக்கு இல்லையா, ஏகாதசி மாதத்துக்கு 2 வரும், திருவோணம் வந்து மாதத்துக்கு 1 வரும். ரொம்ப பெருமாளுக்கு வந்து பிடிச்சது, உணர்ந்தது அது. ஆமாம், அந்த விரதத்தை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். இது வந்து திருவோண விரதங்கிறது வந்து ஏகாதசி விரதம் மாதிரி ரொம்ப ஒரு பழமையான விரதம், எளிமையான விரதம். இன்னும் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. 27 நட்சத்திரங்கள்லேயே 2 நட்சத்திரம் தான் திருங்கிற அடைமொழியோடு வரும். ஒன்று வந்து திருவோணம், பெருமாளுக்கு உரியது. இன்னொன்று வந்து சிவனுக்கு உரியது, திருவாதிரை. அப்படியா? ஆமாம், இந்த 27 நட்சத்திரங்கள் அந்த 2 நட்சத்திரம் மட்டும் தான் திருங்கிற ஒரு அடைமொழியோடு வரும். அது மாதிரி திருவோண நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு பழமையான நட்சத்திரம். இந்த திருவோண விரதம் இருக்கிறது வந்து எப்படின்னா, எப்பயும் எல்லா விரதத்துக்கு இருக்கிற மாதிரி விரதத்து அன்னைக்கு முதல் நாள் மதியத்தோட சாப்பாடை நிறுத்திடணும். நைட்டு வந்து பழம், பால் ஏதாவது எளிமையாக முடிச்சுட்டு திருவோண விரதம் அன்னைக்கு காலம்பரை பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் ஒரு லோட்டா துளசி தீர்த்தம் வச்சு பெருமாளை சேவிச்சுட்டு அந்த துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு நேர மத்தியானம் சாப்பாடு வந்து நிர்ஜலமாக இருக்கிறவா இருக்கலாம், இல்லை துளசி தீர்த்தத்தோடு அப்படியே கண்டினியூ பண்ணுறவா இருக்கலாம். அப்படியே முடியல அப்படின்னா மதிய சாப்பாடுக்கு எந்த உணவாக இருந்தாலும் சரி உப்பு இல்லாமல் எடுத்துக்கணும். உப்பு இல்லாமல் எடுத்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பழமோ பாலோ, நம்ம வந்து பழ தீபம் காமிச்சிருக்கோம், திருவோண விரதத்துக்கு பழ தீபம் காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி பழ தீபம் வச்சா அந்த பழத்தையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். நைட்டு சாயந்தரம் முடிஞ்சால் சந்திர தரிசனம் அதை முடிச்சுட்டு நான் திருவோண விரதத்தை முடிக்கலாம். மாதம் திருவோண விரதத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பெருமாள் நட்சத்திரம் திருவோணம், அது ஆவணி மாதம் வர்ற திருவோணம் வந்து பெரிய திருவோணம். அது வந்து ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுவோம் இல்லையா, கேரளாலாம் விமர்சனம் பண்ணோம். அது ஆவணி மாதம் வர்றது. மற்றபடி மாதம் வர திருவோணம் எல்லா திருவோணத்துக்கும் இந்த மாதிரி விரதம் அனுஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இது வந்து ஏகாதசி மாரி இது கூட ரொம்ப பழமையான விரதம் தான். அது கூட ஆமாம், அப்படி பொங்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே பூ போல் வேகணும். அது வேகட்டும். நம்ம வந்து இந்த நிர்ஜலமாக இருக்கிற சொல்கிறோம், இப்போ அப்படி நிர்ஜலமாக இருக்க முடியறது இல்லை இல்லையா, அதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி இந்த பாசிப்பருப்பில் வந்து தேங்காய் பால் போட்டு ஒரு அதுமாரி உப்பு இது இல்லாமல் வெல்லம் இல்லாமல் நார்மலாக சுகர் மாதிரி சுகர் போட்டு கஞ்சி மாதிரியும் பயத்தம்பருப்பு கஞ்சி மாதிரியும் போட்டு குடிக்கலாம். ஆமாம், அது ஜவ்வரிசியில் பயத்தம்பருப்பில் இல்லை கோதுமை ரவையில் அப்படி அதெல்லாம் பண்ணி சாப்பிடலாம். போட்டிருக்கோம், நம்ம எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். அதுமாரி திருமணத்துக்கு பெருமாளுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். உப்பு இதுமாரி சாப்பிடும்போது உப்பு மட்டும் இல்லை சேர்த்துக்காமல் சாப்பிடணும் இல்லையா, அது வந்து கதை இருக்குது, சொல்லியிருக்கீங்க. அதனால திருப்பி ஒரு வாட்டி அது கேட்குறது புண்ணியம் தானே, சொல்லுவோம். அது உப்பு இல்லாமல் சாப்பிட்றது வந்து ஒப்புளியப்பனுக்கு சாப்பிட்றது, உப்புளியப்பன் சொல்லுவோம். அவருக்காக வந்து அந்த ஞாபகமாக உப்பு சேர்க்கறது கிடையாது திருவோண விரதத்துக்கு. அது என்ன கதை அப்படின்னா, உமாதேவி வந்து ஒரு தடவை வந்து பெருமாளுடைய வாசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலாம். அப்போ பெருமாள் வந்து சொல்லுவார், ஒரு தடவை நீ வந்து துளசியாக அவதரிக்கிற சமயத்தில் நான் வந்து உன்னை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு தடவை வந்து மார்கண்டேய மகரிஷிக்கு
பூமாதேவி துளசியாக வந்து அவதரிப்பாள். அவள் வளர்ந்து கல்யாண வயசு வரும்போது மார்கண்டேய மகரிஷிகிட்ட பொண்ணு கேட்க போவார் பெருமாள். வயசான தோற்றத்தில் அந்த பொண்ணு கேட்க போகிறது திருவோண நட்சத்திரம் தான். அது வந்து பங்குனி மாதம். வயசான தோற்றத்தில் போய் கேட்பார். அப்போ மார்கண்டேய மகரிஷி வயசான தோற்றமாக இருக்கு இல்லையா, அதனால தட்டி கழிக்கலாம் அப்படின்னு, என் பொண்ணுக்கு சமையல் வராது, சமையல் பண்ணுறது கூட உப்பு காரம் இல்லாமல் உப்பு சப்பு இல்லாமல் பண்ணுவா, எதுக்கு நீங்கள் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு தட்டி கழிப்பார். அப்போ அதையும் விட மாட்டார் பெருமாள். அப்போ அதுவும் வந்து இல்லை பரவாயில்ல, உப்பு சப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உன் பொண்ணு என்ன போடுறாலும் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பார். அப்புறம் மார்கண்டேயருக்கு தெரியும் வந்தது பெருமாள்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைப்பார். கல்யாணம் நடந்தது ஐப்பசியில் திருவோண நட்சத்திரத்தில். அந்த ஞாபகமாக நம்ம வந்து திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருக்கும்போது எந்த உணவு இருந்தாலும் சரி அதில் உப்பு சேர்க்கிறது கிடையாது. ஆமாம். வெந்துடுத்து பாருங்க. அது வெந்துட்டு இதால் இது பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப ஜலம் இல்லாமல் இதுமாதிரி கொஞ்சம் இதாக கரெக்டாக வந்து அளவு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பார்த்து விடணும். அப்புறம் அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இதனா போடலாம். இது கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும் திருப்பி அது கெட்டி ஆகணும். கொஞ்சம் அல்வா மாதிரி ஆகிடும்ல. ஆமாம், அல்வா மாதிரி ஆகிடும். ரொம்ப இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அது இது பெருமாளுக்கு பிரசாதமாச்சு சாப்பிட்றதுக்கு வந்து அது ஏலக்காய் பொடியும் போட்டுறேன். போட்டுட்டு கொஞ்சம் ஜலமாக இதாகிட்டு வரணும். இது நெய் வேணால் நெய் இல்லாமல் பண்ணலாம். நெய் விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து இந்த பச்சை கற்பூரமும் குங்குமப்பூ இருக்குது, அது அப்புறமா போடுறேன். ஓகே. இன்னொன்று கேட்கணும்னு நினச்சவங்களேன். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து நேற்று விடையான்னு சொன்னோன்னு நினைக்கிறேன். நீங்கள் விரதம் வந்து எவ்வளோ வந்து நம்ம உடம்புக்கு வந்து எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க. ஆமாம். அதே திருவோணம் விரதம் இருக்கும்போது ஒரு பலன் இருக்கும் இல்லையா? சஷ்டி விரதத்துக்கு சொன்னோம்ல. ஆமாம், சஷ்டி சொன்னீங்க. அதே மாதிரி திருவோண விரத பலன் சொல்லுங்களேன். திருவோண விரத பலன் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன், வாமனாவதாரம் கதையும் சம்மந்தப்பட்டது தான் இது. அப்படியா? ஆமாம், வாமனாவதாரம் சம்மந்தம் இருக்கனால இதோட பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அசுர வளர்ச்சி. ஆமாம், பிரம்மாண்ட வளர்ச்சி எதிர்பார்க்குறவா வந்து இந்த திருவோண விரதம் இருக்கிறது விசேஷம். நல்ல வளர்ச்சி இருக்கும் லைஃப்பில். வாமனாவதாரம் வந்து அப்படிதான். ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக பெருமாள் வந்து குள்ளமாக வந்து அசுர வளர்ச்சி எடுத்தார், பிரம்மாண்ட வளர்ச்சி எடுத்தார். ஸோ அதனால் அந்த யாருக்கும் தீங்கு விளைவிக்காத ஒரு அவதாரம் இது. கரெக்ட். மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் 5வது அவதாரம் இந்த வாமன அவதாரம். அதனால இந்த திருவோண விரதம் இருக்கிறவா நல்ல வளர்ச்சியை வந்து பார்க்க முடியும். கரெக்ட். இதோட பலன் வந்து லைஃப்பில் வந்து நல்ல க்ரோத் இருக்கும். அதனால தான் வந்து சின்ன வயசுலேருந்தே திருவோண விரதம் இருக்கணும்னு சொல்லி பழக்கப்படுத்துவாள். அதனால தான் ஆற்றுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் பட்னியாக கொண்டாந்து சொல்கிறதா சப்பாத்தி, உப்பு இல்லாமல் சப்பாத்தி பண்ணுறது. பாட்டி காலத்துலேருந்து பண்ணுவோம். அப்படிதான் சப்பாத்தி கொடுத்துறது, பால் சர்க்கரை போட்டு சப்பாத்தி, நைட்டு பழம். ஸோ அதுமாதிரி குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேயே பழக்கினா குழந்தைகளும் நல்லா இருப்பாள், நம்மளுக்கும் உடம்புக்கும் நல்லது. ப்ளஸ் அது பெருமாளோட அனுகிரகம் வந்து இருந்தவர்களுக்கு தெரியாது. பெருமாள் வந்து பிரத்யட்சமாக வருவா, பேசுவார் அவங்களோட. வந்து வளர்ச்சின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா 3 அடி எடுத்து வைப்பார், 3 அடி கேட்பார் பெருமாள். ஒரு அடியில் வந்து மண்ணுலகம், 2வது அடியில் விண்ணுலகம், 3வது அடியை மகாபலி தலையில் வச்சு அவனுக்கு நிரந்தர மோட்ச பதவி கொடுத்துருவார். அது யார் கிடைக்கும்? அது யார் கிடைக்கும்? அந்த 3 அடிங்கிறதுக்கு கணக்கு இருக்குது, 3 அடிங்கிறதுக்கு விளக்கம் இருக்குது, அந்த 3 அடிங்கிறதுக்கு ஆராய்ச்சி இருக்குது. சும்மா 1 2 3 கணக்கு கிடையாது. முதல் அடி அப்படிங்கிறது வந்து அறியாமை, அறியாமை அப்படிங்கிற இருளில் இருந்து வெளியே வர்றது. 2வது அடிங்கிறது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். 3வது அடிங்கிறது விஸ்டம், நாலேஜ். அதனால தான் மோட்சம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, மகாபலிங்கிறது ஒரு பெரிய அசுரன், அசுரனே ஆனாலும் நல்ல ஒரு சக்கரவர்த்தி. அவனுக்கு வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு ஒரு திருப்தி. அதனால தான் அவனுக்கு வந்து அசுரன்லேருந்து நேராக
வைகுந்த பதவி. மோட்ச பதவி இல்லை? ஆமாம். ஆனால் அசுரர்களுக்கெல்லாம் எப்படின்னா, அசுரர்கள் முடிஞ்சு அவள் புழு பூச்சியாக பிறந்து மனுஷனாக பிறந்து அதில் வந்து நியாயம் புண்ணியம் அந்த கணக்கெல்லாம் பாவ கணக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவன் வந்து வைகுந்த பதவி போனான். ஆனால் அவனுக்கு வந்து ஸ்ட்ரைட் டைரக்ட் ப்ரொமோஷன் ஃப்ரம் அசுரன் டு வைகுந்தம். அந்த மாதிரியான வளர்ச்சி. அது எப்படி அப்படின்னா இந்த 3 அடி கணக்கில் ஞானம் அப்படிங்கிறது வந்து அதை குறிக்கிறதுக்காக அந்த வளர்ச்சியை சொல்லுவாள். அதனால் இந்த திருவோண விரதம் இருக்கிறவாள் வந்து வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து பலனாக கிடைக்கும் அப்படிங்கிறது தொண்டு தொட்டு இருக்கிற பழக்கம், நம்பிக்கை. அது வந்து கரெக்டாக எல்லாருக்குமே ஆற்றுல கூட குழந்தைகளுக்கெல்லாம் கூட பழக்கம். சாப்பிடாம பட்டினியாக இருக்க வேண்டாம், உப்பு இல்லாமல் பண்ணலாம். கோவிலில் வந்து பிரசாதம் சாப்பிடும்போது உப்பு போட்ட மாதிரி தெரியாது, போடாத மாதிரியே தெரியாது. ஆமாம், உப்புலேயே பண்ணல கோவிலில் உப்பு இல்லாத மாதிரியே தெரியாது, சாப்பிடும்போது தெரியாது, திவ்யமாக இருக்கும். பெருமாள் எவ்வளோ திவ்யமாக இருக்காரா. ஆமாம். இது எப்படி எனக்கு அப்படியே சிம்லி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா கெட்டியாகிடும், அப்படியே அல்வா மாதிரி வறுத்து கிடக்கலாம். நான் வந்து மசிக்கல ரொம்ப, அதனால் முடிச்சுன்னு இருக்கு. வேண்டாம் அப்படின்னா நல்லா மசிச்சிடலாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். வேண்டாம் அப்படின்னா வச்சுக்கலாம், இன்னும் 5 minutes ஆகும். ஓகே. இது இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்துக்கு பதிலாக கல்கண்டு கூட போட்டுக்கலாமா? கல்கண்டு போட்டுக்கலாம். கல்கண்டு போட்டால் கொஞ்சம் கலர் வந்து வெள்ளையாக இருக்கும். நல்லா கெட்டியாகிட்டு நல்லா கெட்டியாகிடும். ஆறுனோடனே இன்னும் நல்லா கெட்டியாகும். இது ஆஃப் பண்ணிடுறப்போ கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமாக போட்டுட்டு. அரவணை பாயசம் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆமாம், அது அந்த அந்த ஒரு இது வரணுன்றதுக்கு. பெருமாளுக்கு அரவணை பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அது அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், நேராகும். சிம்பிளாக பண்ணாலும் தான் மசிக்கல நான். அப்படி இது பார்க்கறதுக்கு என்ன பேச முடியும். ஆயிடுத்து பிரசாதம் பெருமாளுக்கு. ஸோ இது வந்து மாதம் மாதம் திருவோணம் வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி ஏதாவது ஒரு வேளை வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்டு நல்ல வளர்ச்சி அடைவோம். ஆமாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.